ஹபாடா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ மகாவும் ஐஸ்வர்யாவும் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பேரும் வந்து வீட்டை விட்டு வெளில போனதில் மகா வந்து தன்னுடைய கணவருக்காக போனாங்க, ஐஸ்வர்யா தன்னுடைய தங்கைக்காக போனாங்க. தங்கையை கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எப்படியோ வந்து ஆக்சுவலாக கடைசியில் வந்து மகா வரதுக்கான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ராஜலக்ஷ்மி தான். ஏன்னா ராஜலக்ஷ்மிக்கும் மகாவுக்கும் இடையில் அப்படி ஒரு 7ஆம் பொருத்தமாக இருந்த இடத்துல இருந்து இப்போ அவங்களுடைய கேரக்டர்ஸ் ரெண்டுமே மாறி ரொம்ப ஒரு புரிதல் இப்போ வர ஆரம்பிக்குது. ப்ளஸ் சூர்யாவிட்ட இருக்க தப்பு, சூர்யா வந்து இப்போ திடீர்னு யாருக்காவோ வந்து இந்த ஒரு பழியை ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை வந்து மகாவுக்கு தான் இருக்குங்கிறத நம்புகிற அளவுக்கு வந்து ராஜலக்ஷ்மி மாறிட்டாங்க. இவங்க குடும்பம், இவங்களுடைய ஏழ்மையான ஒரு சூழ்நிலையெல்லாம் கிண்டல் பண்ணுற ஒரு கீழே பார்க்குற மாதிரி ஒரு ஆள் வந்து அவங்க நேராக வீடுக்குன்னு வந்து தயவு செஞ்சு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க. சரி இவ்வளோ தூரம் நம்ம அத்தையே சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் கிளம்பி வராங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பெரிய பெரிய திருப்பங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஏற்கனவே வந்து நம்மளுடைய சந்தேக லிஸ்ட்டை சொல்லியாச்சு. இதில் யார் யாருடைய குழந்தையாக அந்த குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்ததில் ராகவன், அதாவது இவருடைய சூர்யாவுடைய அப்பா, ரகுவரன் விஜயுடைய அப்பா, இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா வந்து தாத்தாவுடைய இன்னொரு மனைவியோ யாரோ ஒருத்தங்க இருந்து அவங்களுடைய பேத்தியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்து யாரோ ஒன்று பாட்டி ஏற்றுக்க முடியாது, இல்லைனா வந்து இப்போ சித்தி அம்மாவுக்காக வந்து ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கணும். விஜயோ கௌதமோனா பலார்னு விட்டுருப்பார். ஸோ விஜய் கௌதம் அதில் கிடையாது. இதில் புதுசாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அனாமிகாவோட குழந்தையாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஆணுக்கு தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்கான அப்படி குழந்தை இருக்கிறதே தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சூழல் பெண்ணுக்கு கிடையாது. ஸோ அப்படி ஒரு விஷயங்கிறதுனால இவங்க யோசித்து எப்படி பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு குழந்தைனா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அவங்க அதை யோசிச்சுருப்பாங்க. இப்போ ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழிகளில் வச்சு பார்த்தா இந்த 3 பேருக்கு சம்மந்தப்பட்டது தான். தாத்தா, சித்தப்பா, அப்பா. தெலுங்கில் அப்பான்னு கொஞ்சம் சொல்லிட்டாங்க, இங்கே சித்தப்பான்னு சொன்னால் பெட்டராக இருக்கும்னு எல்லாரும் சொல்லும்பொழுது தாத்தாவை திருப்பி விட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் எப்படி இருந்தாலும் மகா எல்லாரும் முன்னாடியும் வந்து டக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் புருஷன் எந்த தப்பும் செய்யலை, அவனோட குழந்தையோ அது கிடையாது, எல்லாம் இவங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு கையை காமிக்க போகிறாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து பயங்கரமாக தான் சீரியல் போகும்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? யாருடைய குழந்தையாக இருக்கும் அழகி? ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இப்போ ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் தாமேலேயே பழியை போட்டுக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.